இங்க ஒரு ஆளு கொஞ்சோண்டு சாக்லேட் சாப்பிடலான்னு ஒரு கப்ப வச்சு அத எடுக்கலான்னு போக, சடனா அவரோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த பேரலுக்குள்ளயே விழுந்துடுறாரு. இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அங்க வந்து பார்க்குறாங்க. அப்ப இவரோட முகம் மட்டும் தான் இன்னும் வெளிய தெரியுது. அது மட்டும் இல்லாம பாய்லர ஆஃப் பண்ணா சாக்லேட்லாம் கூலிங் ஆகி அப்படியே கெட்டியாகிருங்கிறதுனால, அத 110 டிகிரி ஹீட்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நேரம் அதிகமாச்சுன்னா அவர் அந்த ஹீட்லயே கூட இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம டேங்கருக்கு நடுவுல ஒரு ஏணிய போட்டு அவர வெளியில இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சாக்லேட்லாம் ரொம்பவே இறுக்கமா இருக்கிறதுனால அவர தூக்க முடியாம கீழ போட்டுடுறாங்க. அதனால அவரோட மொத்த உடம்பும் சாக்லேட்குள்ள போயிருது. உடனே அவரோட தலை மட்டும் வெளியில தெரியிற மாதிரி மேல தூக்கி மூச்சு விட்டுறதுக்காக ஒரு ஹோஸ் மட்டும் அவரோட வாயில வச்சு விட்டுறாங்க. இப்போ ஒரு ஃபயர் ஃபைட்டர் நம்ம சாக்லேட்டோட கெட்டித்தன்மையை குறைச்சாதான் இவரை நம்மளால வெளியே இழுக்க முடியும்னு சொல்ல கேப்டனுக்கு ஒரு பக்காவான ஐடியா வருது. அது என்னன்னா பால் எடுத்துட்டு வந்து அந்த சாக்லேட்டோட கலந்து விட்டு அதோட கெட்டித்தன்மை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவரை வெளியில இழுத்து காப்பாத்திடுறாங்க. அப்புறம் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது இனிமே என் வாழ்க்கையில நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதத்தை போட்டுறாரு. எல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அந்த சாக்லேட்டை பேசாம வெளியில திறந்து விட்டு அவரை காப்பாத்திருக்கலாமே. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா.